நீங்க 2 பேரும் எப்ப சேர்ந்து நடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நடிக்கிறதுக்கு 2 பேரும் ரெடிங்கிறது மாதிரி ஒரு மனநிலை. அப்ப யாரு ஹீரோ அப்படிங்கிறப்ப டப்புன்னு வந்து அப்படி இருக்கிறப்ப திடீர்னு எப்படி இவரு ஹீரோவுக்கு கை தூக்குறாரு அப்படின்னு மைக்க வாங்கி நான் எப்போதுமே வில்லன் தான் அப்படின்னு அந்த அரங்கமே இவரு ஹீரோவா இல்ல இவரு ஹீரோவா ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ அப்படின்னா இந்த படத்துக்கு யாரு ஹீரோ அப்படின்னா நெல்சன் தான் ஹீரோ. டைரக்டர் எல்லா டைரக்டருமே பொதுவா நடிப்பாங்க. பாத்திருக்கேன் சார், நான் உங்களுக்குள்ளவே அந்த மாதிரி நிறைய திறமை இருக்கிறதெல்லாம் பாத்திருக்கேன் சார். 2020 பிப்ரவரி 14 அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ஃபிளாப்புங்கிறதுனால அடுத்த படம் கிடைக்கல. ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு கேட்காது. நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். நீங்க ஏன் டப்புன்னு வந்து என்னோட பர்சனல உள்ள கிளறி விட்டு எடுக்கட்டு போய் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா? இன்னொரு தடவை அவரை வந்து மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன அவர்கிட்ட கேட்பீங்க? என்ன சார் என்னைய ஒரு ஓங்கி உங்க கையால ஒரு அறை விடுங்கன்னு கேட்பேன். அறை வாங்குவீங்களா? அவர்கிட்ட அடி வாங்கினா கூட அது ஸ்டைலா அடி வாங்க. அடி வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க. அறை வாங்குறதுக்கு நான் காத்திருக்கேன், அறையறதுக்கு அவர் காத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. இப்படி அப்படி அடிக்கணும். சோ அவரோட ரைட் ஹேண்டால உங்க ரைட் கண்ணத்துல அடி வாங்கணும், அதானே? உங்களுக்கு தெரியுதா அது எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல அப்படியேதான் நம்ம அதை ட்ரை பண்ணி வேணா பாக்கலாமா சார்? சோ நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் சொல்லுங்க. சொல்லுவாங்க கண்ணு உண்மையை பேசுதா பொய் பேசுதான்னு கண்ணை பார்க்கணும். பயங்கரமா லவ் பண்றீங்க சீரியஸா. நீங்க சொன்ன மாதிரி பாஷா படத்தை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. பட் நம்ம ஸ்டார்டிங் பேச வந்ததே வந்துட்டு அந்த ட்ரெய்லரை பத்தி தான் பேச வந்தோம். அதுக்குள்ள நம்ம நிறைய விஷயத்த பேசிட்டோம். அந்த ட்ரெய்லரை பத்தி சொல்லுங்களேன். ட்ரெய்லர்னா பாஷா ட்ரெய்லரா? இல்ல சார், ஆஃப்டர் 45 years ரீயூனியன் KH and RK. ஓ, ஒரு விஷயம், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கணுங்கிற மூவ்மெண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாலு மகேந்திரா சாரோட காம்பினேஷன்ல பண்ணலான்னு ஒரு பேச்சுவார்த்தை அந்த காலகட்டங்கள்ல போச்சு. ஆனா என்ன சூழ்நிலையால அது வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு மேடையில நிக்கிறப்ப நீங்க 2 பேரும் எப்ப சேர்ந்து நடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. ரசிகர்கள் கேட்பாங்க. ஆமா, அப்ப நடிக்கிறதுக்கு 2 பேரும் ரெடிங்கிறது மாதிரி ஒரு மனநிலை. அப்ப யாரு ஹீரோ அப்படிங்கிறப்ப டப்புன்னு வந்து ரஜினி சார் தான் கை தூக்குனாரு. ஆமா, ரஜினி சார் கை தூக்கணும்னு என்னதான் இருந்தாலும் ஒரு என்னடா கமல் சாரே வந்து ஒரு ஹீரோவா எவ்வளவு படங்கள் உலக நாயகன் அப்படிங்கிற ஒரு இடமா நவுந்தி இருக்கிறப்ப டப்புன்னு அந்த படத்துல வில்லன், ஏன்னா கமல் சார் நடிச்ச எல்லா படத்துலயும் வில்லனா தான் அவர் நடிச்சிருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு எப்படி இவரு ஹீரோவுக்கு கை தூக்குறாரு அப்படின்னு மைக்க வாங்கி நான் எப்போதுமே வில்லன் தான் அப்படின்னு அந்த அரங்கமே கை தட்டினேன். இதெல்லாம் வந்து இருக்குது வீடியோ எவிடன்ஸாவே. நான் பேசுறதெல்லாம் நான் ஏதோ கற்பனை கதை சொல்லிட்டு இல்ல, எல்லாமே வீடியோ எவிடன்ஸாவே இருக்குது. அந்த மாதிரி கமல் சாரோட சேர்ந்து நம்ம நடிச்சாலும் வில்லனாதான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த ட்ரெய்லர்ல வந்து யாரு ஹீரோ அப்படிங்கறதுதான் கேட்டு ஒரு கொஸ்டினா அந்த ட்ரெய்லரே முடியும். இவரு ஹீரோவா இல்ல இவரு ஹீரோவா அப்படின்னு. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ அப்படின்னா இந்த படத்துக்கு யாரு ஹீரோ அப்படின்னா நெல்சன் தான் ஹீரோ. நெல்சன். ஆமா, ஏன்னா 2 கேரக்டரையும் எப்படி வேலை வாங்க போறாங்கிறது அவன் திறமை, அவனோட மூளை, அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பொறுத்துதான் யாரை ஹீரோவை வைக்கணும் யாரை வில்லனா வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க சிந்திக்கிறதான். முழுசாவும் யாரையும் ஹீரோவை காட்டிட முடியாது, முழுசாவும் யாரையும் வில்லனா காட்டிட முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி இவரையும் சரி, ரஜினி சாரையும் சரி கமல் சாரையும் சரி முழுசா அவங்க ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூலின்னு ஒரு படம் வந்தது. அந்த மாதிரி கூலி மாதிரி வராம இது வேற மாதிரி நெல்சன் கொடுத்தான்னா அப்படிதான் சொல்லணும். அப்போ யாரு ஹீரோ அப்படின்றது பெர்மனண்டா இருக்காது அந்த ஸ்டோரியில. இப்ப என்னன்னா டைரக்டரோட மைண்ட் செட்டப் தான். புரியுதுங்களா? இதுல இவரை ஹீரோவை காட்டுவாரா இவரை வில்லனா காட்டுவாரா அப்படிங்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆடியன்ஸ் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்க எதிர்பார்ப்பாங்க. யாரு ஹீரோவா இருக்கணும் யாரு வில்லனா இருக்குங்களா பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான தீனி போடுறதுக்கு டைரக்டருக்கு அந்த என்ன சொல்ற ஸ்ட்ரென்த் இருக்கா, அந்த நாலேஜ் இருக்கா, 2 பேரையும் 2 ஜாம்பவான்
புரியுதுங்களா? ம், 2 லெஜெண்ட்ஸ். ம், அந்த 2 லெஜெண்ட்ஸுக்கும் தீனி போடுறதுங்கிறது ரஜினி சார் தான் வில்லனா நடிப்பார்னு இல்ல. ம், கமல் சார் வில்லனா நடிச்ச படங்கள் ஆள வந்தான்லாம் பாத்தீங்கல்ல, பார்த்துருக்கேன். நந்துங்கிற கேரக்டர்ல ஆமா. அவரோட வில்லத்தனங்கள்லாம் வேற லெவல்ல இருக்கும். ம், புரியுதுங்களா? அப்ப ஒரு டைரக்டருக்கு கமல் சாரையும் வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல அந்த மைண்ட் செட்டப். அப்ப இந்த 2 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறப்ப என்ன ஆகும்? புரியுதுங்களா? ம். ரஜினி சார் வில்லனா நடிச்சிருக்காருன்னா இவ்வளவு இது ரெஃபரன்ஸா இருக்குது. ஆனா ஆமா. கமல் சார்ட்ட அவ்வளவுக்கு ரெஃபரன்ஸா கிடையாது. நீங்க சொல்லவே முடியாது. ஆனா அவர் மிரட்டி வச்சிருப்பாரு. ம், வேற லெவல்ல இருக்கும். நீங்க அந்த படம் ஓடலைங்கிறதுனால நம்ம அத பத்தி இன்னைக்கு தெரியல அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கமல் சார் கமல் சார் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலயும் வில்லன் ஒருத்தர் ஆப்போசிட்ல இருந்து நடிச்சு காட்டுறாருன்னா, அது அவங்க நடிக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ம், கமல் சார் இப்படி வேணும், இப்படி நடிக்கணுங்கிறத சொல்லிக் குடுத்துருவாரு. கமல் சார் என்ன சொல்லிக் குடுத்து நடிச்சாரோ, அதத்தான் நாசர் சார் நடிச்சாரு. ஒரு தேவர்மானா இருக்கட்டும், ஒரு குருதி புனலா இருக்கட்டும். இதுல வந்து பயங்கரமா நாசர் சார் பின்னிட்டாரு அப்படின்னா, அதுக்கு பின்னால கமல் சாரோட அந்த முன்னாடி நடிச்சு காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு நடிகனுக்கு போய் இப்படியெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ம், டைரக்டர் எல்லா டைரக்டருமே பொதுவா நடிப்பானுங்க. எல்லா டைரக்டருக்குமே ஒரு நடிக்கிற திறமைங்கிறது எல்லா டைரக்டருக்குள்ளாருமே இருக்கும். ம். பார்த்திருக்கேன் சார். நான் உங்களுக்குள்ளவே அந்த மாதிரி நிறைய திறமை இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன் சார். நான் டைரக்ட் பண்ணி பாத்தீங்களா? டைரக்ட் பண்ணி பார்க்கல சார். நீங்க நடிச்சு நான் பார்த்திருக்கேன். டைரக்ட் பண்ண படத்தையும் பார்க்கல. பார்க்கல சார். டே நைட்னு ஒரு படம் 7 ம், லாங்குவேஜ்ல ம். யூடியூப்ல இருக்கு. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? தமிழ். தமிழ்லயும் இருக்கு. ம். பார்க்கலாமா? யூடியூப்ல இருக்கா? 7 லாங்குவேஜ்ல இருக்குங்கிறேன். அதான் சார் ரிலீஸ் ஆயிடுச்சா? அது இப்ப போட்டா 2000 வருமா? எப்போ போட்டாலும் வரும். 2020ல பிப்ரவரி 14 அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ம். படம் ஃபிளாப்புங்கிறதுனால அடுத்த படம் கிடைக்கல. ஓ. ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு கேட்காதீங்க. ம், படத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன் ம், ஃபிளாப் ஆச்சுன்னு. ம். சரி விடுங்க. நம்ம இப்ப யாரை பத்தி பேச வந்தோம்? சூப்பர் ஸ்டார் தான். நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். நீங்க ஏன் டப்புன்னு வந்து என்னோட பர்சனல உள்ளார கிளறி விட்டு நம்ம தான் சிம்பு வச்சு படம் எடுத்து, ஆமா கெட்டவன்னு படம் எடுத்து இன்னைக்கு கேடு கெட்டு போய் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா? இல்ல சார், நீங்க டைரக்டருக்குலாம் நடிப்பு தெரியும்னீங்களா? அதான் உங்க நடிப்பு திறமையை நான் பாராட்டினேன். பரவாயில்ல. சரி சார், இதெல்லாம் விடுங்க. நம்ம பேச வந்ததை பேசுவோம். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து அவரை மீட் பண்ணிருக்கீங்க, போட்டோஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசிட்டோம். பை சான்ஸ் இன்னொரு தடவை அவரை வந்து மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன அவர்கிட்ட கேட்பீங்க? என்ன சார் என்னைய ஒரு ஓங்கி உங்க கையால ஒரு அறை விடுங்கன்னு கேட்பேன். அற வாங்குவீங்களா? அதுதான் நான் சொல்லி கேட்கணும். ஆனா அந்த அறைய அவரு அவரு மாதிரி வேற யாரும் அரைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேன். ம், அந்த அறையை எப்படி அவர் அரைக்கணும்னா, ம், அநேகமா பெரும்பாலும் ரைட் ஹேண்ட் எடுத்து ம், யாரையாவது அரைஞ்சாங்கன்னா ம், அது லெஃப்ட் கன்னத்துல தான் விழுவும். ம், என்னோட ரைட் ஹேண்ட் எடுத்து உங்களை அடிச்சேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் விழுவும். ம், ஆனா நான் ஆசைப்படுறது அவரோட ரைட் ஹேண்டால என்னோட ரைட் கன்னத்துல அப்படி அடிக்கணும். ம், இந்த ஓ, ஸ்டைல் அவர்கிட்ட அடி வாங்கினா கூட அது ம், ஸ்டைலா அடி வாங்கணும். ம். அப்ப அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அறை வாங்குறதுக்கு நான் காத்திருக்கேன். ம், அரையறதுக்கு அவர் காத்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ம், ஆனா அவர்கிட்ட ஒரு சரியான அறை வாங்கணும்னு நான் ம், ஆசைப்படுறேன். ம். அதை நான் எப்படி சொல்றது மாதிரி இப்படி அப்படி அடிக்கணும். ஸோ அவரோட ரைட் ஹேண்டால உங்க ரைட் கன்னத்துல அடி வாங்கணும், அதானே? உங்களுக்கு தெரியுதா அது எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல அப்படியே தான் நம்ம அதை ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாமா சார்? புரியுது. ம், இவ்வளவு நேரம் நீங்க கண்ணாடி போட்டு உட்காந்துக்கவே தெரிஞ்சது. நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சது. ம். பரவாயில்ல. ஆமா சார். நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. அறை வாங்கணும்னா அவர்கிட்ட தான் அறை வாங்கணும். கண்டிப்பா சார். ஆமா எல்லாமே எல்லார்கிட்டயும் அடி வாங்க முடியாது. ஓகே. அதனால நீங்க அன்பா அடிச்சா கூட அதெல்லாம் வாங்குறதுக்கு நான் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். நன்றி வணக்கம். ஓகே சார். நீங்க அடிக்குன்னு சொன்னா கூட அடிக்கிற ஆள் நான் இல்ல சார். அப்படிங்களா? எஸ் சார். ஸோ நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு உங்களுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். ம், உங்க கண்ணாடி மட்டும் கழட்டுங்க. ம். ஓகே சார். என்னாச்சு? இல்ல ஓகே ஃபைன். இல்ல நல்லா இருக்கு. இப்பதான் பாக்குற மாதிரி இருக்கா? சீரியஸா ஓ, அப்ப இவ்வளவு நேரம் என்னாச்சு காமெடி பண்ணீங்களா? நல்லா காமெடி இருக்குன்னு நீங்க சொல்லி. கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா இல்லையா? ஸோ நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசுறதுக்காக அவரோட ஒரு ஸ்டைல நாம வந்து டச் பண்ணி அதை வந்து பேசியிருக்கோம். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல கேட்டீங்க சூப்பர் ஸ்டாரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப தெரியுதா உங்களுக்கு? நீங்களே பேச பேச உங்ககிட்ட இருந்து எவ்வளவு விஷயம் அவரை பத்தி வருதுன்னு. அப்ப இது இன்னும் பல எபிசோட் போகும்ல. கண்டிப்பா. எதுக்காக கண்ணாடி கழட்ட சொன்னா சொல்லுவாங்க. ம்,
கண்ணு உண்மையை பேசுதா பொய் பேசுதா அந்த கண்ணை பார்க்கணும். நீங்க கண்ணாடி போட்டிருந்தோனையும் உண்மையிலேயே ரஜினி சாரை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு கொஸ்டின் பண்றீங்களே, உண்மையிலேயே ரஜினி சாரை நீங்க லவ் பண்றீங்களா, இல்ல லவ் பண்றங்கிற பேர்ல இந்த பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்ணி ஏமாத்துறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஏமாத்துற பொண்ணா உண்மையிலேயே லவ் பண்ற பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்ணாடி கட்ட சொன்னேன். எப்படி தெரியுது சார்? பயங்கரமா லவ் பண்றீங்க. சீரியஸா உங்க லவ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சீரியஸா வேற லெவல். ஓகே, ரொம்ப ஹாப்பியா. கண்டிப்பா நான் தான் சார் ஹாப்பி ஆகும், அவரு ஏன் சார் ஹாப்பி ஆகணும்? ஏங்க இந்த உலகத்துல ஒருத்தவங்களை நம்ம விரும்புறாங்கன்னா அதோட ஹாப்பினஸ் எவ்வளவு தெரியுமா? அவரை விரும்புறதுக்கு தான் கோடி பேர் இருக்காங்களே சார். அதுல நீங்களும் ஒருத்தருங்கிறப்ப எவ்வளவு நானும் அந்த சந்தோஷமா கோடியில ஒருத்தர். ஆமா, அதுதான் சொல்றேன். ஓகே, அப்புறம் என்ன? ஓகே, வேற ஏதாவது சொன்னா? வேற எதுவும் இல்ல சார். தெரிஞ்சுக்கிட்டா சரி, அவரு புரிஞ்சுக்கிட்டா சரி. தெரிஞ்சுப்பார், கண்டிப்பா பாப்பாரு. புரிஞ்சுக்கிட்டா சரி சார். சார் பாக்குறீங்க, ஆமா, அவங்களுக்கு ஒரு gift, எனக்கு ஒரு அறை கொடுத்துருங்க சார். வெயிட்டிங் சார். நானே சொல்லணும் சார், நீங்க அறை வாங்க வந்து போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டு போயிடுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் வந்து அவரை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே.